இது என்ன பார்த்தீங்கன்னா, நைட்டு தோசை ஊற்றிக்கலான்னு அதுக்கு குழம்புக்காக பண்ணது தான். என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், பச்சை பயிறு, அந்த பச்சை பயிரை எடுத்து அது ஒரு 50 கிராம் பச்சை பயிறு. அப்புறம் இதில் இருக்கிற காய் பார்த்திங்கன்னா சௌச்சௌ காய் போட்டிருக்கோம். ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். சௌச்சௌ காய், அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, அதுலேயே கொஞ்சமாக மிளகாத்தூள், இதில் மஞ்சத்தூள் போடலை, தாளிக்கும் போது போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். அப்போ நம்ம இதை அப்படியே ஒரு கடையில் போட்டு நல்லா கடைஞ்சி மற்ற வச்சு அப்படியே தாளிச்சிட்டோம்னா போதும், வேறு ஒன்றும் இல்லை. உப்பு போட்டு தோசைக்கு நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க தாளிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுமே எப்பவும் போல தான் கடுகு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, பாதி வெங்காயம் போட்டு வைப்பேன். கொஞ்சம் பெருங்காயம். வெங்காயம் நல்லா இப்படி செவந்து வந்ததும் நம்ம கடைஞ்சி வச்சுட்டு அப்படியே தாளிச்சிக்க வேண்டியதாங்க. சிம்பிளாக முடிஞ்சுடுங்க, ரொம்ப வேலையும் கிடையாது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட தோசை சுட்டாச்சுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாசி பருப்பு, அதை பச்சை பயிர்னு சொல்கிறேன், அது அந்த சௌச்சௌ போட்டு ஒரு கடையல். நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. செஞ்சு சாப்பிடுங்க.